கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد. اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا آمنا فاغفر لنا وارحمنا وانت خير الراحمين. எங்கள் இறைவா, உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம், எனவே எங்களை மன்னிப்பாயாக. வரஹம்னா, உன் அருளை வழங்குவாயாக. அந்த ஹைருர் ராஹிமீன், அருள் வழங்குவதில் நீயே சிறந்தவன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அருளை யாரால் பெற முடியும் என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில செயல்களின் மூலமாக அடையாளம் காட்டுகின்றார்கள். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரையிலும் அல்லாஹ்விற்கு உண்மையான விசுவாசியாக அவர் ஆக மாட்டார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரியில இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ யார் தனக்கு விரும்பக்கூடியதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பக்கூடியவராக இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, தனக்கு தன்னுடைய நலனுக்காக வேண்டி எதையெல்லாம் நாம் விரும்புவோமோ, எந்த நன்மையான விஷயத்தை, எந்த நல்ல விஷயத்தை ஒருத்தர் விரும்புகிறாரோ அதே தன்னுடைய சகோதரனுக்கு அவர் விரும்பணும். தனக்கு தன்னுடைய நலனுக்கு சிறந்ததை விரும்பக்கூடியவர் தன் சகோதரனுக்கு சிறந்ததை விரும்பாமல் தனக்காக வேண்டியும் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டியும் தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டியும் யார் தனக்கு மட்டுமே நல்லதை விரும்பி கொண்டு மற்றவர்களுக்கு அதை விரும்பவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகிறாரு. அப்போ எப்போ ஒருவர் உண்மையான விசுவாசியாக ஆக முடியுமோ, மேல அல்லாஹ் சொல்றானே, ரப்பனா ஆமன்னா, எங்கள் இறைவா உன்னை நாங்கள் விசுவாசம் கொண்டோம். அந்த விசுவாசம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தான் விரும்புகிறத தன் சகோதரனுக்கு விரும்பினால் அவர் அப்போதுதான் உண்மையான விசுவாசியாக அவர் ஆக முடியும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இரண்டாவது, ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உன்னுடைய சகோதரன் அல்லது உன்னுடைய உடன் பிறந்தவர், உனக்கு நெருக்கமானவர், உன்னுடைய நண்பர் அல்லது உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர் யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் உனக்கு அநீதமே செய்தாலும் அவருக்கு, அல்லது அவர் அநீதம் செய்யப்பட்டாலும், அவர் உனக்கு அநீதம் செய்தாலும் அல்லது மற்றவர்களால் அவர் அநீதம் செய்யப்பட்டாலும் அவருக்காக வேண்டி உதவி செய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அநீதம் செய்தவருக்கு நான் எப்படி உதவி செய்யறது, அநீதம் செய்யப்பட்டவருக்கு நான் எப்படி உதவி செய்யறது என்பதாக கேட்கிறாங்க. ரெண்டு வகையா அந்த கேள்வியை கேட்கிறாங்க. அநீதம் செய்தவருக்கு உதவி செய்ய சொல்றீங்க, அநீதம் செய்யப்பட்டவருக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யறது என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் உங்களுக்கு அநீதம் செய்து விட்டால் அவரை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அது அவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி. ஒரு அநியாயம் செஞ்சிட்டாரு, ஒரு துரோகம் செஞ்சிட்டாரு, ஒரு கெடுதல் செஞ்சிட்டாரு, அந்த கெடுதலின் காரணத்தினால், அந்த அநியாயத்தின் காரணத்தினால் கோபங்கள் இருக்கும். அந்த கோபத்தை அப்படியே வச்சிருக்காதீங்க, முடிந்த வரைக்கும் என்ன செய்யுங்க, அவருக்கு நீங்கள் மன்னிப்பை வழங்குங்க. ஏன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவன். அதே போன்று எந்த அடியான் தனக்கு அநீதம் செய்தவரை மன்னிக்கிறார், தனக்கு அநீதம் செய்தவரை எவர் மன்னிக்கிறாரோ அந்த அடியான அல்லாஹ் விரும்புகிறான். எனவே உங்களுக்கு ஒருவர் அநீதம் செய்தால், துரோகம் செய்தால் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி அவருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்குவது, அவருக்கு நீங்கள் உதவி செய்வது. அப்ப அநீதம் செய்யப்பட்டவருக்கு உதவுவது என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பாவம் செய்ய விடாமல் தடுப்பது அநீதம் செய்யப்பட்டவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த பாவம் செய்யக்கூடியவர்கள், தீமைகளை விரும்பக்கூடியவர்கள், அது நம்ம யார் வேணாலும் இருக்கலாம். நம்முடைய சொந்த பந்தங்கள்ல சில நபர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி இருக்கலாம், உடன் பிறந்தவர்களுடைய நடவடிக்கைகள், நண்பர்கள், இந்த மாதிரி ஆட்கள் இடத்துல
அவர் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவராக இருந்தால் முடிந்தவரை அதை தடுக்க வேண்டும். ஈமானினுடைய, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய கடைசி தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, பாவம் நடைபெறுவதை தன்னுடைய நாவால் தடுப்பது அல்லது தன்னுடைய கைகளால் தடுப்பது. அதில் கடைசி அவர் உள்ளத்தில் என்ன செய்யறது, அதை நினைத்து கவலை கொள்வது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியில 2443வது ஹதீஸாக இடம்பெறும். அப்போ பாவம் செய்யக்கூடியவர்களை தடுப்பது, அவர்களை அநீதம் செய்ய விடாமல் அவர்களை நாம் பாதுகாப்பதற்கு சமம் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுது. மூன்றாவதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். எப்படி அல்லாஹ் தன் அடியான் செய்த பாவத்தை தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறானோ, அதே போன்று தன் அடியான் செய்த பாவத்தை அவன் தௌபா செய்யலனாலும் அல்லாஹ் மறைக்கிறத விரும்புகிறான். அப்ப யாருடைய பாவத்தையும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்த மாட்டான். எந்த அளவுக்கு அப்படி அல்லாஹ் அதை மறைச்சு வைப்பான் அப்படின்னு சொன்னா, அந்த அடியானுடைய என்ன நல்ல காரியங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிகின்ற வரையில் அல்லாஹ் மறைச்சி வச்சிருப்பான். எப்படி தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறானோ, தன் பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்யாமல் இருந்தாலும் அல்லாஹ் ஒருவருடைய பாவத்தை மறைச்சே வச்சிருப்பான். அந்த பாவத்தை அல்லாஹ் பகிரங்கப்படுத்த மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்தில் தன் பாவத்தை பகிரங்கப்படுத்துபவனை தவிர என் சமுதாயத்தில் மற்ற எல்லாருமே உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். என் சமுதாயத்தில் இவர்களை தவிர மற்ற அனைவர்களுமே வெற்றியாளர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவதுனா என்ன என்பதாக கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மறைக்கிறான், ஆனால் இவன் செய்த பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறான், ஆனா இவன் பகிரங்கப்படுத்துறான். எப்படி அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்தில் செய்த பாவத்தை பகல் நேரத்தில் நான் இந்த இரவுல இன்னென்ன மாதிரிலாம் நான் பாவம் செஞ்சேன், நான் இது மாதிரிலாம் நான் நடந்துக்கிட்டேன், நான் இது மாதிரிலாம் செஞ்சேன் என்பதாக தன்னுடைய நண்பனிடத்திலேயோ அல்லது தன்னை சார்ந்தவர்களிடத்திலேயோ தான் செய்த பாவத்தை மிகைப்படுத்தி அதை கொண்டு ஒருவன் பெருமை கொண்டால் அதுதான் தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்துவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு விஷயம், தன் பாவத்தை ஒருவன் பகிரங்கப்படுத்துவது, அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த பாவத்தை ஒருவன் பகிரங்கப்படுத்தி அதை கொண்டு பெருமை கொண்டானோ அந்த பாவத்திற்கு தௌபாவும் அல்லாஹ், அந்த பாவத்திற்கு மன்னிப்பையும் அல்லாஹ் வழங்க மாட்டான். ஒருவேளை அவர் தௌபா செஞ்சாலும் அந்த பாவத்திற்கு என்ன செய்ய மன்னிப்பும் கிடைக்காது. எனவே தன்னுடைய பாவத்தை பகிரங்கப்படுத்த வேண்டாம். இரவில் செய்ததை பகலில் சொல்பவன், இன்னென்ன பாவங்களை செய்தேன் என்பதாக பெருமை கொள்பவனை தவிர இந்த சமுதாயத்தில் எல்லோருமே வெற்றியாளர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அருளுக்கு நெருக்கமானவங்க தனக்கு விரும்பக்கூடியதை தன் சகோதரனுக்கு விரும்பினால் அவர் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவராக இருப்பார். தனக்கு அநீதம் செய்தாலும் ஒருவரை மன்னித்து வாழக்கூடியவர் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவார். பாவம் செய்யக்கூடியவரை தடுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குகின்றான். ஆனால் தான் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்தக்கூடியவருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை விட்டு அவரை தூரமாக்குறான். எல்லாம் வல்ல இறைவன் வர்ஹம்னா, அவனுடைய அருளை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாயு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி